மதவெறியை தூண்டும் பாஜகவினரின் பருப்பு தமிழகத்தில் வேகவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி விதிப்பிற்கு நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளாத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருப்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். பாஜகவினர் மதவெறியை தூண்டுவதாக குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் பாஜக பருப்பு வேகவில்லை என்றும் கூறினார். ஒரே ஒரு அரசு தான் பாஜகவுக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க கருத்து வேகவில்லை. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள், நடக்கவில்லை. எவ்வளவோ பயிர முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், நிகழவில்லை. அதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஒரே பாதுகாப்பாளர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு, திக்கு தெரியாத காட்டில் மோடி சிக்கிவிட்டார் என்றும் தொழில்துறை மறுகட்டமைப்பிற்கான திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மோடி அவர்கள் இணக்கமான சூழ்நிலையில் சரியான பார்வை இல்லாத காரணத்தால் ஒரு பக்கம் ட்ரம்ப் என்றும் மறுபக்கம் வேறு என்று அமைந்து கொண்டிருக்கிற அவருக்கு இன்றைக்கு திக்கு தெரியாத காட்டில் தைத்துக் கொண்டு நிலைக்கு வந்து விட்டார். அதற்கு ஒரே வழி, நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை உடனடியாக ஏற்க வேண்டும்.